அடுத்தது விஜய் வந்து கவர்னருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். எப்படின்னா, என்னை ஆட்சி அமைக்க அழையுங்கள், நான் தான் வந்து தனி கட்சி, அதிக பெரும்பான்மை உள்ள தனி கட்சி நான் தான், அதனால் எங்களை வந்து ஆட்சி அமைக்க அழையுங்கள் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. 2 வாரத்தில் வந்து நாங்கள் எங்கள் பெரும்பான்மையை நிரூபிக்கிறோம், இது எல்லாமே வழக்கமாகிடுது அப்படின்னு அனுப்பியிருக்காரு. இனி அடுத்து என்ன நடக்கும்னா, இவர் என்ன பண்ணுவார்னா, கவர்னர் வாங்கன்னு இவங்களை ஆட்சி அமைக்க வாருங்கள் அப்படின்னு சொல்லி டேட் ஃபிக்ஸ் பண்ணுவார். அந்த டேட்டில் வந்து இவங்க போய் மந்திரி பதவி எடுக்கணும். விஜய் முதலமைச்சராகவும் மற்ற மந்திரிகள் கொஞ்சம் பேரும் போட்டு முதல்ல ஆட்சியில் வந்து பொறுப்பேற்கணும். அடுத்தது இப்போ அவங்க கவர்னர் கெடு விதிப்பார். எத்தனை நாளைக்குள்ளே அவர் என்ன பண்ணார், உங்களை ஆட்சி அமைக்க அழைக்கிறோம், இத்தனை நாட்களுக்குள் நீங்கள் வந்து உங்கள் மெஜாரிட்டியை நிரூபிக்கணும்னு சொல்லிடுவார். அப்போ அந்த நாட்களுக்குள் விஜய் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சட்டசபையை கூட்டி அவருடைய மெஜாரிட்டியை நிரூபிக்கணும். இப்போவே வந்து உங்களை ரிசால்ட்டெல்லாம் வச்சுருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன் ரிசால்ட்டுனா, அந்த கூவத்தூரில் அவங்க பண்ணாங்கள்ல கூத்து, சசிகலா, அந்த மாதிரி கூத்து இல்லை. இங்கே வந்து விஜய் கட்சிக்காரங்கள்லாம் டிசிப்ளினாக இருப்பான், பாதுகாப்பாக வைக்கணும். திமுக தூக்கிட்டு போயிடுவான், அவங்க திருந்தவே மாட்டாங்க. ஸ்டாலின்னு சொல்கிறேன், அவங்க திருந்தவே மாட்டாங்க. எப்படியாவது குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிக்கணும்பாங்க. வெளியில் விட்டால் கடத்தி கொண்டு போயிடுவாங்க. அப்போ 10 கோடி கொடுக்குறேன், 20 கோடி கொடுக்குறேன்னு குதிரை பேரம் நடக்கும். அதனால் பாதுகாப்புக்காக இவர்கள் வந்து ஒரு ரிசார்ட்டில் இவங்க தாவக்கா எம்எல்ஏக்களெல்லாம் அசம்பிளியில் ஓட்டு முடிகிற வரை வச்சுருக்க போகிறாங்க. முதல்ல கூவத்தூரில் அவங்க வச்சது கூட இவங்களுக்கு பயந்துக்கிட்டு தான். அப்போ கருணாநிதி உயிரோடு இருந்தார், எல்லா வேலையும் பண்ணுவாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு தான் கூவத்தூரில் போய் வந்தாங்க. அதனால் இப்போ அதே மாதிரி விஜய் வந்து ஒரு ரிசார்ட்டில் போய் எல்லாத்தையும் ஒழிச்சு வைக்க போகிறாரு, பாதுகாப்போட ஓட்டு போடுறவரை. இது வேறு வழி இல்லை. தீய சக்திகள் இருந்தால் அவங்களை எடுத்து இப்படி தான் பண்ணணும். அதனால் விஜய் வந்து 2 வாரங்களுக்குள் நிச்சயம் பெரும்பான்மையை நிரூபிப்பாருங்கிறது தான். நிறைய பேர் கழட்டிட்டு வந்துடுவாங்க, ரெடியாக இருக்காங்க. அதனால் என்னை பொறுத்தவரை விஜய்க்கு நான் சொல்லக்கூடியது, கூட்டணி கட்சிகளை சேர்க்கிறத விட இந்த உடைச்சிட்டு வராமல் பாருங்க, அதில் 3இல் 1 பங்கு உடைச்சிட்டு வரணும். இல்லைன்னா கட்சி தாவல் சட்டம் வந்துடும், அவங்க இதை பதவி இழந்துடுவாங்க. 3இல் 1 பங்கு திமுகவில் இருந்தாலும் சரி, திமுகவில் ஒரு 20 பேர் வந்துட்டால் போதும். 20 பேர் என்ன, அவங்க திமுக ஜெயிச்சதே 60, அதனால் 20 பேர் வந்தால் போதும். அதனால் மற்ற கட்சிகளில் வந்து பிரிஞ்சு வர்றவங்களை நீங்கள் சேர்த்திங்கன்னா ஆட்சி நல்லா நடக்கும். கூட்டணி கட்சிகள்னு சேர்த்திங்கன்னா அவங்க பண்ணுற அட்டூழியம் மோசமாக இருக்கும், உங்களை ஒழுங்காக ஆட்சி செய்ய விட மாட்டார்கள். பொறுத்திருந்து